எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் அப்படின்னா கும்பராசி கும்ப லக்னத்துக்குரிய ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஒர்க் சைட் ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளஸிங்ஸ். இந்த மாதம் யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த ரீடிங் இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தாங்க. ஓகே, நம்ம வந்து ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இவ்வளோ தான் வந்து கார்ட்ஸில் வந்து ஸ்வாட்ஸ் காற்று ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதத்துக்குரிய ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஒர்க் சைட் ஃபேமிலி ஃபைனலாக ஓவரால். ஸோ இந்த மாதத்துக்குரிய பிளெஸிங்ஸ் ஆர் அட்வைஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒர்க் சைட் கும்பராசி கும்ப லக்னம், 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 7 ஆஃப் கப்ஸ். வாவ், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு 2 கார்டே. ஸோ மணி இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க உங்களுக்கு. நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் உங்களுடைய ஒர்க் சைட்லேயும் சரி, உங்களுக்கு மணி விஷயத்துலேயும் சரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்றது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. ஓகே, சம் பிளானிங் வச்சுருக்கீங்க, அதுபடி நீங்கள் போகிறீங்க. அது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம், இல்லை மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இருக்கலாம். மணி விஷயத்தில் சிலருக்கு வந்து ஒர்க்ஸில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஜாப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு செகண்ட் ஜாப் அப்படின்றது ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் கூட வந்திருக்கலாம். சிலருக்கு பிஸ்னஸாக இருக்கலாம், சிலருக்கு வந்து உங்களுக்கு வந்து எதில் வந்து திறமைகள் இருக்கோ அதற்குரிய ஒரு ஃபீல்ட் அப்படின்றது கூட இருக்குது. ஸோ இன்கம் அப்படின்ற செகண்ட் இன்கம் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி ஒரு நல்ல ஒரு குட் கோயிங் அந்த மாதிரி தான் தெரியுது. நல்ல உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சைட் தான் தெரியுது. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நியூ ஐடியாஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பிளானிங் அப்படின்றது போயிட்டுருக்குங்க. 2 கார்டு வந்திருக்கு. ஓகே, சிலர் வந்து ஜாப் லெஃப்ட் ஆகி கூட வந்திருக்கலாம், பழைய ஜாப் இல்லை நியூவில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியூ ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம், ஆசைப்பட்ட ஒரு ஜாப் வந்து கிடச்சிருக்கலாங்க, அந்த மாதிரி தெரியுது. ஓகே, சிலர் வந்து அப்ராட் போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னா அதர் ஒரு வேறு ஒரு சிட்டி அப்படின்ற மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் ஆகி போயிருக்கீங்க, இல்லை வந்து இல்லை நியூ ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து ரிலேட்டட் ஆல்ரெடி இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து சிலர் வந்து லெஃப்ட் ஆகி போயிருக்கலாம் ஒரு புது வேலைக்காக, இல்லை வந்து சிலர் வந்து ஒரு டெசிஷன் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு பிளானிங் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபேவருக்காக, ஓகே உங்களுடைய ஃப்யூச்சருக்காக சம்திங் ஒரு டெசிஷன் நீங்கள் எடுத்திருக்க மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து ஒரு செகண்ட் ஜாப் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கூட வந்திருக்குங்க, ஒரு ஐடியாஸ் அப்படின்றது வந்திருக்கு. அது வந்து உங்களுடைய செல்ஃப் அப்படின்றது நீங்கள் உங்களுடைய ஓன் செல்ஃபாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கலாம். அது வந்து ஒரு நீண்ட நாள் ஆசையாக கூட இருக்கலாம். அது வந்து இல்லை வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற இடத்துலையே சில உங்களுடைய ஐடியாஸ் வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம், ப்ராஜெக்ட் விஷயமா இல்லை ஏதோ ஒரு விஷயம், அதில் வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கிடச்சிருக்கும். முன்னாடி கிடச்சிருக்காது, இப்போ கிடச்சிருக்கலாம். அதற்குரிய ஒரு பலன்கள் இப்போ கிடச்சிருக்கலாம். ஸோ மல்டிவேஸ் அப்படின்றது இருக்குங்க. எந்த பாயிண்ட் வந்து சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்ட்னர்ஷிப் ஜாப் கூட இப்போ வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்ற மாதிரி தெரியுது. சம்திங் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ கூட்டு முயற்சி, ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி ஜாப்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஜாக்கிரதையாக இருங்க, மணி விஷயத்தில் முக்கியமாக. ஓகே, ஸோ ஆல்ரெடி இது வந்து ஒரு பாஸ்ட் எனர்ஜியாக கூட எனக்கு தெரியுது. முன்னாடி நடந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு அட் ப்ரெசென்ட் இருக்கலாம், சிலருக்கு வந்து பாஸ்ட்டில் நடந்திருக்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் வந்து உங்களுக்கு வந்து
ஒரு கஷ்டம் கொடுத்துருக்கலாம். அவங்க மூலியமாக ஒரு மணி விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு ஃபர்தராக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இப்போ வந்து ஒரு தனித்து நீங்கள் செயல்படுறதுக்கு ஒரு ஐடியா இப்போ வந்து ஒரு ஐடியா வந்திருக்கலாம். அந்த மாதிரியும் தெரியுது. எஸ், கண்டிப்பாங்க. உங்களுடைய பிளானிங் அப்படின்றது வந்து செல்ஃப் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. வே சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. பிகினிங்கும் இருக்குது. வாவ், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுடைய ஃபேமிலி சைட் பார்க்கலாம். குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 8 ஆஃப் வாண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாசிட்டிவ் சைட் தான் தெரியுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்யோன்யம் அப்படின்றது வந்து இருக்குது. அதே மாதிரி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய மெட்டீரியல் க்ரோத், ஃபேமிலி க்ரோத் அப்படின்ற மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா சான்சஸ் இருக்குது, ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து லவ் சிச்சுவேஷன் அப்படின்னா டிலே, உங்களுடைய டிலே எனர்ஜி வந்து மாறப்போகுது. சிலருக்கு வந்து நியூ பிகினிங் தெரியுது. சிலருடைய கன்ஃபியூஷன் வந்து கிளாரிட்டி அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. எஸ், கிடைக்க போகுது. மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து மாறப்போகுது. பட் ஆனாலும் இது வந்து லவ் சிச்சுவேஷன் அப்படின்னா நீங்கள் உங்களோட டிசிஷன் தான் இது நீங்கள் மேக் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து சில ஏமாற்றங்கள் அப்படின்றது இருக்குங்க. நீங்கள் நினச்ச மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்காது. எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து நடந்திருக்காது. எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். பட் நடுவில் இன் பிட்வீன் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, இது வந்து லவ் சிச்சுவேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய விஷ் தான். நீங்கள் எப்படி இதை கொண்டு போகிறீங்களோ. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிற பர்சனுக்கும் இங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். பட் ஆனால் வந்து அவங்களுக்கும் வந்து சில சிச்சுவேஷன் வந்து பர்சனல் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சம்திங் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இன் பிட்வீன் இப்போ வந்து ஒரு கம்யூனிகேஷன் பெருசாக இல்லைனாலும் ஒரு லெஸ் ஆவது இருக்கலாம். ஓகே, பட் வந்து ஒரு சான்சஸ் அப்படின்றது கொண்டு போகலாம். பட் அது வந்து நீங்கள் தான் யோசிக்கணும். இங்கேனா வந்து ஒரு சேஃபாக எனக்கு தெரியலை. கார்மிக்காக கூட வருது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அது எப்படி இருக்குது, பேஜில் இருக்கா, இல்லை பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸில் இருக்கா, இல்லை 10 ஆஃப் பென்டக்கிள்ஸாக இருக்கா அப்படின்றது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன யூனிவர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய எமோஷ்னல் சைடு எப்போ வந்து இந்த வீல் அப்படின்றது வந்து தட் மீன்ஸ் உங்களுடைய எமோஷ்னல் சைடு வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸாக எல்லா விதமான ஒரு பலன்கள், ஃபேவர் அப்படின்றது எப்போ கொண்டு போகுமோ அப்போ உங்களுடைய டெசிஷன் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்காத வரைக்கும் ஒரு டெசிஷன் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங் வருது. ஓகே, உங்களுடைய ஓவரால் பார்த்துடலாம். 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ் வந்திருக்கு. அட் ப்ரெசென்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் ஒரு சில விஷயங்கள் இன்னும் வந்து ஒரு கஷ்டங்கள் அப்படின்றது போயிட்டுருக்குங்க. இது ஃபேமிலி சைடு, இல்லை சேலஞ்சஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஒர்க் சைடில் வந்து காம்படிஷன் அப்படின்றது இருக்கலாம். சம்திங் ஒரு பாஸ்டில் நடந்த விஷயம் வந்து இன்னும் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதில் வந்து இம்பேலன்ஸாக இருக்கீங்க. ஓகே, அந்த மாதிரியும் தெரியுது. ஓகே, சிலருக்கு வந்து இது வந்து ரிலேட்டிவ்ஸ் மூலியமாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ஓகே, ஸோ காகத்துக்கு வந்து ஒரு கிஸ்மிஸ் பழம் வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் அப்படின்றது லைஃப்பில் இருக்குது. ஸ்ட்ரென்த்தனாக இருங்க. ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்குங்க. நீங்கள் எதை நினச்சி ஒரி பண்ணிக்கிறீங்களோ, எதை நினச்சி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதற்குரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது இருக்குது. டோன்ட் ஒரி. ஸோ இப்போ இல்லைன்னாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது, இது வந்து 100% கிடைக்கும் அப்படின்றத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுடைய கார்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. நீங்களும் உங்களுடைய எனர்ஜி வந்து பாசிட்டிவாக தான் வச்சுருக்கீங்க. லாஸ்ட் மந்த்தை விட இந்த மந்த் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹோம், your household situation is improving either through a move or healthy change in your occupants. நல்லா வந்திருக்குங்க. கரெக்டான ஒரு உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அட்வைஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதுதான் நான் இங்கேயும் சொன்னேன். உங்களுக்கு வந்து எப்போ வந்து ஹெல்த்தி சேஞ்ச், ஹெல்த்தி மூவ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குமோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் கொண்டு வரலாம். ஓகே, பிஜியன் கப்பிள் கிஸ்ஸிங், கோ ஆன் ஏ ப்ளசன்ட் ட்ரிப், ஃபேமிலி டைம்ஸ், ஹார்மனி இன் ரிலேஷன்ஷிப். எஸ், நல்லா இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.